அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும். உங்களுக்கான வாய்ப்பும் நழுவி போயிருக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உனக்கான ஒளியை பிறர் கையில் தந்தால் அவன் தனக்கான சிலையை தான் செதுக்கி விடுவான். உனக்கான ஒளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கிவிடு, உலகம் வியக்கும் அளவிற்கு என்று நம்மையெல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடியலும், அதாவது 24/12/2023 மார்கழி 8ஆம் நாள் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வணங்கி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது 8 நடை பயிற்சியின் போது நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய உள்ளங்கை மடக்கும் பொழுது இயல்பாக இருக்கும். நம்மளுடைய விரலின் நகங்களை பார்க்கும்போது இயல்பான வண்ணத்தில் இருக்கும். நம்மளுடைய சுவாசத்தை சோதித்து பார்க்கும் பொழுது ஒரு நாசில் மட்டுமே சுவாசம் வரும். இவையெல்லாம் அடுத்து ஒரு 21 நிமிடங்கள்ல, அடுத்த 42 நிமிடங்கள்ல எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய பயிற்சிகளின் பலன்களை நாம் உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு பழமொழி சொல்லுவோம். அதுபோல நம்மளுடைய உள்ளங்கைகளிலே தெரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய பயிற்சிகள் சிறந்தவையா, உடனடி பலனை தருகிறதா அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த நினைவூட்டல்களை நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். தொடர்ந்து நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய நேரம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தாய் தந்தையர்களை, குருமார்களை, இயற்கை, இறைவன், பிரபஞ்சத்தை நம்ம எப்படி வணங்குகிறோமோ, ஏன் வணங்குகிறோம்?
இந்த அற்புதமான வாழ்வை அளித்த அவர்களுக்கு, இந்த பூமிக்கு வரவழைத்த அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்கள். ஆகையால் நன்றிகளை நாம் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுகிறோம். அதே போலதான் இந்த அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியது அவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ, அது வயதிலோ அல்லது வளர்ச்சியிலோ எதில் வேண்டுமானாலும் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு இந்த அற்புதமான வாழ்வை தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூற வேண்டும். அந்த நன்றியினை ஏதோ போகிற போக்கில் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. எப்போதுமே நம்மளுடைய டைகர் கிளப்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதையுமே மனமுவந்து செய்யணும், எதையுமே மனதோடு இணைந்து செய்யணும். இந்த நன்றி சொல்லுதலையும் அப்படித்தான் செய்ய வேண்டும். நன்றி அப்படிங்கிறது போகிற போக்கில் வார்த்தைகள்ல நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போவதல்ல. அதற்கு பேர் நன்றியே அல்ல. அதற்கு சொல்லாமலே இருந்து விடலாம். நிறைய முறை நானே உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவேன். போகிற போக்கில் நம்மளுடைய ஆலயங்கள், கோவில்கள், வழிபாட்டு தலங்கள் இருந்துச்சு அப்படின்னா போகிற போக்கில் வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு பண்ணாமலே இருந்துடலாம். மானசீகமாக மனசில் நினச்சிக்கிறங்க. கையெடுத்து நீங்கள் விஷ் பண்ணாதான், வணக்கம் பண்ணாதான் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு எண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு வருத்தம் வரும். அவர்களை மானசீகமாக எண்ணுங்கள், அவர்களை மறவாமல் இருங்கள், அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க விடியல்லையே நீங்க தாராளமா செய்யலாம். அதனாலதான் நான் ஒவ்வொரு நாளும் பயிற்சிகளுக்கு முன்பாக விடிகாலையில் நீங்கள் தூங்கி எழும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். அதே போலதான் உங்களை இணைத்து வைத்தவர்களுக்கும் நீங்கள் நன்றி கூற வேண்டும். நன்றி கூறுதல் அப்படிங்கிறது அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும். இப்படி நீங்க மானசீகமாக அவர்களுடைய முகத்தை நீங்க உங்கள் கண்முன் கொண்டு அவர்கள் நல்லா இருக்கணும்னு மனதார எண்ணுங்க. அந்த மனதார எண்ணுவதற்கு மிக அற்புதமான பலன்களை அவர்களும் அடைவார்கள், நீங்களும் அடைவீர்கள். இத ஒவ்வொரு நாளும் இந்த நன்றி கூறுதல் பழக்கத்தை நீங்க செய்து பார்த்து கொண்டே வாருங்கள். நிச்சயமாக அது மிகப்பெரிய நல்ல பலனை அள்ளித்தரும். இப்போ நீங்க எப்படி ஒருத்தருக்கு நன்றி சொன்னீங்களோ, ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு தானே நன்றி சொல்லி இருப்பீங்க. உங்களை இணைத்து வைத்தது ஒரு நபராகத்தான் இருக்கும். அவருக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எண்ணி பாருங்கள், உங்களுக்கு குறைந்தபட்சம் 5 to 10 நபர்கள் நன்றி சொல்லி இருப்பாங்க. குறைந்தபட்சம் 5 to 10 நபர்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நம்ம பதில் நன்றி, அதாவது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்க வேண்டிய நேரம். உங்களை எண்ணி நன்றி சொன்னவங்க எல்லாருக்கும் அதே போல நீங்க வேண்டிக்கிறங்க. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்ட வேண்டும். இப்படி உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எண்ணியதை அப்படியே அவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள். இது உங்களுக்கு நான் ஏற்கனவே நன்றி சொல்வது எப்படியோ அதே போல இந்த பதில் நன்றியும் சரி, இந்த பதில் வாழ்த்துக்களும் சரி, வணக்கங்களும் சரி நமக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இது இங்கே மானசீகமாக சொல்வது மட்டுமல்ல. இப்போ நம்மளுடைய கேம்ப் நடைபெறும் பொழுது கேம்ப்ல நம்ம 8 வாக் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், உங்களை இணைத்து வைத்தவர்களுக்கு போய் நன்றி சொல்லுங்க. அது ஒரு விளையாட்டாக அந்த இடத்துல எல்லாரும் போய் சிரித்து மகிழ்ந்து செய்வாங்க. ஆனா இந்த உள்ள மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, இது எப்பொழுதுமே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க அவர்களை அதே போல பார்த்து வணக்கம் சொன்னதாக, அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக, அவர்கள் பதில் நன்றி சொன்னதாக நீங்கள் எண்ணி பார்க்கணும். இப்படித்தான் உங்களுடைய தாயிட்டையும் உங்களுடைய தந்தையர்கிட்டையும் உங்களுடைய குருமார்கள்ட்டையும் இயற்கைட்டையும் இறைவன்ட்டையும் பிரபஞ்சத்திட்டையும் மூதாதையர்கள்ட்டையும் முன்னோர்கள்ட்டையும் நீங்க இப்படித்தான் கேட்டுக்கணும். அவர்கள் உங்களுக்கு மானசீகமாக வாழ்த்துனாங்க, சிரித்து மகிழ்ந்து அவர்கள் வாழ்த்தினார்கள் அப்படின்னு நீங்க அந்த வாழ்த்துக்களை நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது உங்களை பன்மடங்கு வளர்த்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த நிகழ்வையும் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே தான் வருவேன். இந்த நினைவூட்டல்களை எல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு இந்த செயலில் மட்டுமல்ல எல்லா செயல்களிலும் நீங்கள் பயன்படுத்த அது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை அள்ளித்தரும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம புராண கதை, அதாவது காப்பிய கதை, காவிய கதை, வரலாற்று கதை, புராண கதைகள் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். அவ்வாறாக
கடந்த சில மாதங்களாக நம்ம ராமாயண கிளை கதைகள் அப்படிங்கிறது பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு கடந்த 3 வாரங்களாக நம்ம வந்து ராமாயணத்துல பரதனின் கதை, ராமனை தேடி அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த கதை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட இறுதி பாகத்துல நிற்கிறோம், பரதனுடைய கதை. ஸோ இன்னைக்கு நிச்சயமாக அந்த கதையை முடித்து விடலாம் அப்படின்னு நானும் எண்ணுகிறேன். பரதனுடைய கதைக்குள்ள நம்ம போறோம். பரதன் எந்த இடத்துல கடந்த வாரத்துல நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா, அந்த திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான, பரதன் என்றாலே நமக்கு அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அந்த திருவடியை வைத்து ஆட்சி செய்தது அப்படிங்கிறது. ஸோ அதற்குள்ள நம்ம நுழைய போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தோம். குகனோடு அவங்க வந்து அந்த இடத்துக்கு போனது வரையும் நம்ம கதை சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வாரத்துல நம்ம பரதனின் கதை நுழையலாம், வாருங்கள். கடந்த வாரத்துல நம்ம வந்து இந்த பரத்வாசர் அவருடைய ஆசிரமத்துக்கு இவங்க போனாங்க. போன இடத்துல வந்து அவர் கேட்டாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ அவங்க ராமனை தேடி சரி நம்ம வந்து சித்திரக்கூடம் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கூடம் நோக்கி கூட்டி செல்வாங்க. கூட்டி செல்லும் பொழுது பரதன் மீண்டும் அந்த சேனையோடு அந்த படையோடு அந்த இடத்துக்கு வருவதை முதல்ல பார்ப்பது யார் அப்படின்னா லக்ஷ்மணன் பார்க்கிறார். அதாவது லக்ஷ்மணன் வந்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு கோபம் அதிகமாக வருகிறது. பரதனை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கோபம் கொண்டு, குகன் எப்படி கோபப்பட்டானோ முதல்ல பரதனை பார்த்துட்டு கோபப்படும் பொழுது, படையோடு வருகிறான், ராமனை இங்கும் நிம்மதியோடு இருக்க விட மாட்டான் போல அப்படின்னு எண்ணியது போலவே லக்ஷ்மணனும் வந்து அப்படியே எண்ணுகிறார். எண்ணி கோபம் கொள்கிறார். பரதன் வந்து படை கொண்டு தாக்க வந்திருக்கிறான் என்று தவறாக எண்ணிக்கொள்கிறார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணனை தேற்றுவது, ஆற்றுவது, பொறுக்க வைப்பது, நிறுத்துன்னு சொல்ல வைப்பதுக்கு ராமன் வந்து அரும்பாடுபட்டு போயிட்டார். கொஞ்சம் பொறுப்பா, கொஞ்சம் இரு, டக்குன்னு கோபப்பட்டுறத, முன்கோபியாக இருக்காத அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் சொல்லி, நம் குலத்து உதித்தவர் இதுவரை தவறே செய்ததில்லை, அறம் நெகிழ்ந்தது இல்லை. பரதன் நீதி நெறி நின்றி நிலைகுலையான். அவன் இங்கு வருவது ஆட்சியை தரவே தவிர மாட்சிமை நீங்கி போரை தொடுக்க அல்ல என்று விளக்குகிறான். நம்ம குலம்யா, நம்மளோட பிறந்தவங்க யாரும் இப்படி தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. அறம நிகழ செய்தெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவன் நீதி நெறியோடு இருக்கக்கூடியவன் தான் பரதன். அவன் நிலை குலைய மாட்டான். நிச்சயமாக அவங்க எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னா ஆட்சியை தரத்தான் தவிர எதுவும் போர்லாம் நடத்துறதுக்கெல்லாம் வரல அப்படின்னு ராமன் முன்பே அந்த அத்தனை விஷயங்களையும் அவர் கணித்து விடுகிறார். படையை நிறுத்திவிட்டு பரதனும் தன் தம்பி சத்ருகுணனோடு முந்தி செல்கிறான். அந்த இடத்துல எல்லாரையும் நிறுத்திட்டு, நீங்க எல்லாருமே இங்கேயே நில்லுங்க, நான் போய் என் தம்பியோட போய் என் அண்ணனை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போற இடத்துல இறந்த தந்தையை எதிர்கண்டது போல, தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு, அவரை எதிரில் பார்த்தது போல பரதன் ராமனை சந்திக்கிறான். தான் அப்பாவே முன்னாடி நிற்பது போல பரதன் எண்ணிக்கொண்டு ராமனை சந்திக்கிறான். அறத்தை நினைத்தாய் இல்லை, அருளையும் நீத்தாய், முறைமையை துறந்தாய் என்று கூறி ராமன் அடியில் விழுந்து வணங்கிறான். நீ அறத்தை வந்து நினைக்கவே இல்லை, அருளையும் நீ வந்து விட்டுட்ட, முறைமை துறந்துட்ட. அதான் அண்ணன்ட்ட சொல்றான், நீ வந்து இப்படி சத்தியத்தை, அதாவது அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ வந்து விட்டுட்ட. எது அறம்? எங்களையெல்லாம் விட்டு நீ வந்திருக்கலாமா? நீ அங்கேதானே இருக்கணும், முறை தவறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனாலும் அண்ணனின் காலில் போய் விழுகிறான். அண்ணனை காலில் விழுகவும் ராமன் பரதனை தூக்கி அறத்தை தழுவியது போல பரதனை தழுவிக்கொள்கிறான். அவன் புனைந்த வேடத்தை பன்முறை நோக்குகிறான். அவன் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கிறாரு ராமன். பல முறை அதிலேயே அவருடைய கவனம் போகுது. மர உரி தரித்து வந்திருக்கிறானே, இவன் மன்னன் அல்லவா, நம்ம இவனுக்கு அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம், இப்ப அவன் மன்னன், ஆனா அவன் வந்து இந்த கோலத்துல இருக்கிறானே, ஒரு துறவு கோலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீண்டும் மீண்டும் பார்க்கிறார். துயருற்ற நிலையில் அயற்சி கொண்டுள்ளாய் தந்தை வலியனோ அப்படின்னு அடுத்த கேள்விய ராமர் கேட்கிறார். சரி, நீ வந்து
துயரத்துல நிலையில அயற்சியை வந்து கொண்டிருக்கிற, சரி டயர்டா இருக்கிற, வந்திருக்க, சரி நீ டல்லாவும் இருக்கிற, சரி தந்தை வலியனும் அப்பா நல்லா இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்விய அந்த இடத்துல ராமன் வந்து பரதன்ட்ட வைக்கிறார். இது எப்படி ஒரு கொடுமையான ஒரு செயலாக இருக்கும். தந்தை நல்லா இருக்கிறாரான்னு கேட்கிற நபர்கிட்ட பரதன் எப்படி சொல்லுவாரு தந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு? ஐயா, நின் பிரிவு என்னும் துயரினால் மெய்யை காக்க வேண்டி தன் மெய்யை விட்டு அவன் மேல் உலகம் சென்று விட்டான் அப்படின்னு பரதன் சொல்றார். உன்னுடைய பிரிவை, அந்த பிரிவினால் ஏற்பட்ட துயர்னால மெய்யை காக்க, அதாவது உண்மையை காப்பாற்றுவதற்காக தன் மெய்யை விட்டு, தன்னுடைய உடலை விட்டு அவர் மேல் உலகம் சென்று விட்டார் அப்படின்னு பரதன் வந்து ராமன்ட்ட சொல்ல, விண்ணிடை அடைந்தனன் அப்படின்னு அந்த ஒரு ஒற்றை வாக்கியம் சொல்லுவார் பரதன். விண்ணிடை அடைந்தனன். இந்த சொல்ல கேட்கவுமே ராமனுக்கு புன்னிடை நுழைந்த வேல்போல் செவிபுகு முன்னர் கண்ணும் மனமும் சொல்லல மண்ணிடை விழுந்தான் ராமன். விண்ணிடை அடைந்தனன் என்ற சொல் புன்னிடை நுழைந்த வேல்போல் செவிபுகு முன்னர் விழுந்தான் கண்ணும் மனமும் சொல்ல மண்ணிடை விழுந்தான் ராமன். அதாவது இந்த மாதிரி அப்பா வந்து விண்ணுலகம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற அந்த வாசகத்தை கேட்ட ராமன் புன்னிடை நுழைந்த, அந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற போதல அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்படுவோம் அல்லவா, அது போல அந்த புண்ணுக்குள்ள நுழைஞ்ச ஒரு வேலை போல அந்த செய்தி அவருடைய காதுக்குள்ள நுழையுதான். செவிபுகு. அது புகுவதற்கு முன்பாகவே கண்ணும் மனமும் சுழல மண்ணிடை விழுந்தான் ராமன். இந்த செய்தி எப்படி இருக்கிறது அப்படின்னா, புண்ணுல வேல் பாஞ்சா எப்படி இருக்குமோ அது போல காதுல அந்த செய்தி நுழையும் போது, நுழைவதற்கு முன்பாகவே கண்ணும் மனமும் சுழன்றுச்சு. கண்ணு சுழன்று, மனது அதை விட பன்மடங்கு சுழன்று மண்ணிடை விழுந்தான் ராமன் அப்படின்னு அழகா அங்கே கவி எழுதப்பட்டிருக்கிறது. இடியேறு உண்ட நாகம் போல் உணர்வு நீங்கினான். இடியேறு உண்ட நாகம் போல் உணர்வு நீங்கினான். உணர்வே இல்லாம அந்த இடத்துல சரிஞ்சிட்டாரு ராமர். ராமன் மனம் கலங்கி பலவாறு புலம்புகிறான். அந்த இடத்துல அப்படி புலம்புறாரு. என்னுடைய தந்தையார் வந்து அப்படிங்கிற மாதிரி புலம்ப, நந்தா விளக்கணைய நாயகனே, தனியறத்தின் தாயே, அருள் நிலையே, எந்தாய் பகை மன்னருக்கு சிங்க ஏறு போன்றவனே, நீ இறந்தனையே, இனி வாய்மைக்கு யார் இருக்கிறார்கள்? ஆட்சி தலைமை இறக்கி வைத்து விட்டு நீ விரும்பிய ஓய்வு இதுதானா? இதுதானா நீ செய்ய நினைத்த தவம் அப்படின்னு கதறுகிறார் ராமர். நந்தா விளக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விளக்கணையா நாயகனே, தனி அறத்தின் தாயே, அருள் நிலையே, என் தாயே, தந்தைய தாயாவே இந்த இடத்துல சொல்றார். பகை மன்னருக்கு சிங்க ஏறு போன்றவனே, பகைவனுக்கு நீ வந்து சிங்கத்தை போன்றவனே, நீ இறந்தனையே, இனி வாய்மைக்கு யாரு இருக்கிறார்கள்? இனிமே உண்மைக்குன்னு யாராவது இருக்கிறாங்களா? யாருமே இல்லையே. ஆட்சி தலைமையை இறக்கி வைத்து விட்டு நீ விரும்பிய ஓய்வு இதுதானா? நீ என்ன சொன்ன? நான் ஓய்வு எடுக்க போறேன்னு சொன்ன, ஆட்சி அதனால கொடுக்க போறேன்னு சொன்ன. நீ ஆட்சியை கொடுத்தது இதற்கு தானா? இந்த ஓய்வுக்கு தானா? இதுதான் நீ தவம் செய்ய போறேன்னு சொன்னியா? நான் ஓய்வு எடுக்க போறேன், தவம் புரிய போகிறேன்னு சொல்லி தானே நீ வந்து முதல்ல என்கிட்டயே ஆட்சியை தரேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அந்த இடத்துல ராமன் கதறுகிறார். ராமனை வந்து தேற்றுவதற்கு இங்கே ஒவ்வொரு நபர்களா வசிஷ்டர் வர்றார். வசிஷ்டர் வந்து தேற்றுகிறார், முடியல. அடுத்து பரத்வாசர் வர்றார், அவராலையும் முடியல. அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற முனிவர்கள், அமைச்சர்கள், மற்ற சிற்றரசர்கள், சேனைகள் அப்படின்னு வந்து மாத்தி மாத்தி சூழ்ந்து, அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய நாட்டின், அந்த நாட்டோடைய மன்னன், அந்த கடவுளுக்கு நிகரான அந்த ராமன் அங்கே அழுது புரளும் பொழுது அவரை தேற்றுவது அப்படிங்கிறது நமக்குள்ள வந்து போயிருக்கும் அந்த சிந்தனை. அப்படி எல்லாரும் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் கூறிய ஆறுதல் மொழிகள் அவலத்தை தனித்தன அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம். ஆனால்
ராமனை தேற்றுவது அப்படிங்கிறது சாதாரண காரியமாக இல்லை. அப்புறம் சரி நீ தான்ப்பா இறுதி கடன்களை எல்லாம் செய்யணும், நீ தானே மூத்தவன், அங்கே நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், இங்கே நீ செய்ய வேண்டியதுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி கடனை அவன் செய்கையால் செய்ய வேண்டினார். ராமன் புனலிடை மூழ்கினான், சடங்கின்படி தர்ப்பண நீரை எடுத்து விட்டான், பின் பர்ணசாலைக்கு சென்றான். சரி தந்தைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த இடத்துல எல்லாம் செஞ்சுட்டு போறார். பர்ணசாலை அப்படிங்கிறது அந்த இடத்துல சீதை இருக்கக்கூடிய இடம். உடன் சென்ற பரதன் சீதையின் கால்களில் விழுந்து அரற்றினான். பரதனும் போய் சீதையை பார்த்து அந்நியார் காலில் விழுந்து அழுகிறான். சீதை அவனை எடுத்து ஆற்றினாள். சரிப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நாயகன் என் நெடிய பிரிவினால் துஞ்சினான் அப்படின்னு அந்த இடத்துல ராமன் தன்னுடைய தந்தை இறந்த செய்திய சீதை கிட்ட சொல்றாரு. நாயகன் என் நெடிய பிரிவினால் துஞ்சினான் என்று சீதைக்கு ராமன் உரைத்தான். அவ்வளவுதான். அந்த இடத்துல அடுத்து சீதை அவள் நெஞ்சு திடுக்கிட்டது, நடுங்கினாள், கண்களில் நீர் வழிந்தது. காட்டுக்கு சென்ற போதும் துயரம் அடையாத சீதை. இதுதான் அந்த இடத்துல முக்கியமான செய்தி. காட்டுக்கு செல்லும் போது கூட துயரம் அடையாத சீதை தசரதனின் இறப்புக்கு மிகவும் வருந்தினாள். அவளை முனிபத்தினிகள் கங்கையில் முழுக வைத்து தேற்றி துயரம் நீக்கி ராமனிடம் சேர்த்தனர். சீதைக்கும் படபடப்பாயிருச்சு. ஏன்னா காட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது கூட சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட சீதை இப்படி தன்னுடைய மாமனார், தகப்பனாருக்கு நிகரான அந்த மாமனார் இறந்த செய்தியை கேட்டு ரொம்பவே திடுக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய சடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையுமே முனிபத்தினிகள் அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அதாவது பெண் முனிவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த சடங்குகளை எல்லாம் செய்து சீதையை அழைத்து சென்றார்கள், ராமன் இடத்தில் கொண்டு போய் விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கதையினை நம்ம இன்னைக்கு முதல் பகுதியிலே கிட்டத்தட்ட இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி முடித்தோம் அப்படின்னா, எப்போதுமே இரண்டாம் பகுதியில நம்ம இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இப்படியே சொல்லி சொல்லி இந்த கதை ரொம்ப நாள் இழுத்துக்கொண்டே போவது போல இருந்துச்சு. அதனால முதல் பகுதியில் இந்த செய்தியை சொல்லி முடிச்சுட்டு இரண்டாம் பகுதியில மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் பகுதியில சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இது கதையில நம்ம கலந்திருப்போம். இருந்தாலும் அந்த நிலையை விட்டு வெளியில வந்துடுறோம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே மீண்டுட்டாங்க. ராமனும் சரி, சீதையும் சரி, பரதனும் சரி, எல்லாருமே அந்த செய்தியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் வெளியில வந்துட்டு அப்படியே நம்மளுடைய 8 நடை முதல் சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். நம்முடைய 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். சன்னமாக தான் வரும் இப்போ. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே நீங்கள் நடக்க அது உங்களுக்கு பல நற்பலன்களை தரும். இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகி முடித்துட்டு நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய நடைப்பயிற்சியை தொடர்ந்து செய்கிறீர்களா? எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நடைப்பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்களா? இதுக்கு ஆம்னு பதில் சொல்லலாம், இல்லைன்னு பதில் சொல்லலாம், தவறொன்றும் இல்லை. இந்த ஆம்னு பதில் சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவர்களுக்கு கூடுதல் பலம் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அதை மாற்றுவதற்காக தான் டைப் படிக்க சொல்றேனே ஒழிய, நீங்க டைப் படிச்சு என்கிட்ட மாட்டிக்கணும்னு நான் சொல்லலை, நீங்க மாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் நிச்சயமாக நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன் பிரபஞ்சத்திட்ட. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளித்தரணும் அப்படிங்கிறது கேட்டுக்கொள்வேன். தொடர்ந்து பயணிக்கணும், அதுதான் இங்கே நான் முக்கியமாக கேட்கறது. நீங்கள் ஆம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லுவீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நீங்கள் நடந்தீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக எனக்கு தனிப்பட்டு வாட்ஸ்அப் அனுப்பலாம். நான் பலமுறை நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன். எப்படி சூழ்நிலையிலும் கூட நிறைய பேர் தன்னுடைய பயிற்சிகளை, தன்னுடைய முயற்சிகளை அவர்கள் விடுவதே இல்லை. அது மாதிரி நீங்க தொடர்ந்து செய்து விடுகிறீர்களா அப்படிங்கிறதும், இந்த மழை காலத்துல, இந்த வெள்ள பெருக்கு காலத்துல, சரி நம்ம அதை பத்தி பேசணும்னா
நேரம் நம்மளுக்கு வந்து குறைவாக மாறிடும். ஸோ நம்ம 8 நடை 2ஆம் சுற்றை தொடங்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த இடைவெளிக்கு முன்பாக வந்து ஒரு செய்தியை சொன்னோம். அதாவது வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது, இந்த மழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது சென்னை அப்புறம் தென் தமிழகத்துல கடுமையாக இருந்த காலத்திலும் அந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து பயிற்சி செய்தவர்கள் அப்படிங்கிறவங்க எனக்கு அவங்க பதில் அளிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சிலருக்கு வந்து அந்த சூழ்நிலையில என்னால நடக்க முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. ஸோ இதுதான் தொடர் முயற்சி. நான் வந்து அவங்க தொடர்ந்து நடந்திருக்கணும்னு நான் சொல்லலை, நான் நடக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க பாருங்க, அதுதான் அந்த இடத்துல தொடர் முயற்சி. ஏன்னா வெள்ளம், கரண்ட் இல்லை, நீர் வந்து எங்கு பார்த்தாலும் நீர் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழல்ல நடக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதற்காக வருந்தினேன், என்னால் நடக்க முடியலேன்னு நான் வருந்தினேன் அப்படின்னு அவங்க என்கிட்ட பகிரும் பொழுது அதுதான் தொடர் முயற்சி. அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆஹா சூப்பர்ரா, மழைடா, இன்னைக்கு நடக்க தேவையில்லடா, செம அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பொருத்தி நம்ம தூங்கணும் அப்படின்னா அது சரி, அது என்ன நடக்குங்கிறதெல்லாம் நான் சொல்லலை, அது ஒரு கேள்விக்குறியா வச்சிருவோம். ஆனால் தொடர்ந்து அப்படி பயணிக்கணும், நான் தொடர்ந்து நடந்துடணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல நல்ல பலன்களை நம்மளுடைய பிரபஞ்சம் அள்ளித்தரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மனதில் கொண்டு தொடர்ந்து பயணிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. முடியலை, முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து கண்டிப்பாக நாங்களும் ஃபேமிலி டீமும் வேண்டிக்கிறோம். நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க, தொடர்ந்து நடக்க பிரபஞ்சம் உங்களுக்கு என்றென்றும் துணைன்னு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம தொடர்ந்து பரதனின் கதைக்குள்ளே நம்ம போயிடலாம். அவ்வாறாக பரதன் வந்து சீதை, பரதன், ராமன் அந்த இருக்கக்கூடிய அந்த நிலையில தந்தை செய்த தவறும் தாய் செய்த கேடும் நீ ஆட்சி ஏற்றால் மாறும் அப்படின்னு பரதன் அந்த இடத்துல செய்தியை கொண்டு வர்றார். இப்போ இந்த இடத்துல தான் எதுக்காக தேடி வந்தேன் அப்படிங்கிறத சொல்றாரு. தந்தை செய்த தவறும் தாய் செய்த கேடும் நீ ஆட்சி ஏற்றால் மாறும். தந்தை வந்து தப்பு செஞ்சிட்டார், தாய் வந்து கேடு செஞ்சிட்டாங்க, என்னுடைய தாய். அதை நீ மாற்றணும் அப்படின்னா நீ ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்டால்தான் அது வந்து நிச்சயமாக மாறும். முறை தவறியது என்று குறைபடாதே, அதான் ராமன், அதான் தெய்வம். முறை தவறியது என்று குறைபடாதே, குறவர் பணியுது ஆட்சி உனக்கு மாட்சி தரும், தவம் எனக்கு தக்கது அப்படின்னா. நீ பாட்டுக்க அம்மா அப்பாவெல்லாம் குறை சொல்லாத, அதெல்லாம் வந்து குறையே கிடையாது. இது வந்து அவர் சொல்லிட்டு போனது இப்படித்தான் நம்ம நடக்கணும். உனக்கு ஆட்சி வந்து மாட்சி தரும், எனக்கு தவம் தான் மாட்சி தரும், எனக்கு தவம் தான் தக்கது அப்படிங்கிற. அப்போ பரதன் சொல்றாரு, சட்டம் பேசுகிறாய், பேச்சுக்கு ஒப்புக்கொள்கிறேன், நீ பிறந்த பூமி எனக்கு ஆள உரிமை உடையது என்கிறாய், அது என்னுடையதுதான், அதை உனக்கு வழங்குகிறேன், மன்னா நீ மகுடம் சூடுக. நீ வந்து சட்டம் தான் பேசுற, பேச்சுக்கு ஒப்புக்கொள்கிறேன், நீ சொல்ற சரிதான், நீ பிறந்த பூமியை எனக்கு நீ வந்து ஆள உரிமை கொடுக்குற, அது என்னுடையதுதான், சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அதை நான் இப்ப உனக்கு வழங்குறேன், நீ எனக்கு கொடுத்துட்ட, நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன், நீ மகுடம் சூடுக, மன்னா நீ மகுடம் சூடுகன்னு அரசனாவே மாத்தி சொல்றான். அப்போ பரதன் சொல்ல ராமன் மீண்டும் சொல்றாரு, நீ அறிவாளி, என்னை மடக்கி விட்டாய், ஆட்சியை ஏற்கிறேன். நீ அறிவாளித்தனமா இப்ப பேசிட்ட, ஏன்னா உனக்கு நான் கொடுத்ததை எனக்கு நீ கொடுத்துட்ட அப்படின்னு. சரி நீ அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன், என்னவே நீ மடக்கிட்ட, ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன். தந்தை எனக்கு இட்ட கட்டளை, நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும், அப்படித்தானே? தாளிருஞ்சடைகள் தாங்கி கடுந்தவம் மேற்கொண்டு பூளி வெஞ்ஞானம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி திரும்பி வருக, இப்படித்தானே எனக்கு சொன்னாரு என்ற சொல் என்னாகும்? தந்தை எனக்கு வந்து 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் 14 ஆண்டுகள் வனவாசம் போய் தான் ஆகணும். அப்போ 14 ஆண்டுகள் நீ பொறுத்துக்கொள், அதுவரை என் கட்டளை ஏற்று அரசு ஆள்வாய்.
இது நான் உனக்கிடும் ஆணை, மறுக்காதே. நான் கொடுத்த நாட்டை எனக்கு கொடுத்துட்ட, நீ அறிவாளித்தனமா மடக்கிட்ட, ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தந்தை எனக்கு ஒரு கட்டளை சொல்லியிருக்காருல்ல, அவர் மன்னனாக இருக்கும்போது நான் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு. அப்போ அது என்ன ஆகும்? அப்போ நான் 14 ஆண்டுகள் வனவாசம் போயிட்டு வர்றேன், அதுவரை நீ ஆட்சி புரி. நான் இது உனக்கு போடுற ஆணை, அதை மறுக்காதே. இப்போ வசிஷ்டர் ராமன் ஆட்சியை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துகிறார். சூரிய குலத்து மன்னர்கள் முறை பிறழ்ந்து இல்லை, மேலும் நான் தந்தையை போல மதிக்கத்தக்கவன் ஆசான். ஆசான் சொல்லை தட்டாதே, யான் எனும் ஆணையை ஏற்று உனக்கு உரிய நாட்டை பாதுகாப்பாய் அப்படின்னு கூறி அவர் அந்த இடத்துல தாழ்த்தி கேட்கிறார். நான் சூரிய குலத்து மன்னர்கள் நிச்சயமாக முறை பிறழ்ந்துலாம் இருந்ததே இல்லை. நான் உனக்கு தந்தையை போலப்பா, உன்னுடைய ஆசான் வேற, என் ஆசான் சொல்ல தட்டாத, யான் இடும் ஆணையை ஏற்று உனக்கு உரிய நாட்டை பாதுகாப்பாய் அப்படின்னு சொல்றார். நான் ஒரு குருவா உனக்கு நான் சொல்றேன், நீ ஆட்சி நடத்து அப்படின்னு ராமன்ட்ட அவர் பேசுறார். மீண்டும் அந்த குருவை தொழுது ராமன் சொல்றார், ஆசானே, ஒரு செயலை செய்வதாக ஒப்புக்கொண்ட பின் அதனை கைவிடுவது அறமாகுமா? தாயும் தந்தையும் இட்ட கட்டளைகளை மேற்கொள்ளாத அற்பனாக நான் வாழேன். அவர்கள் இட்ட பணியை தாங்கி செயலாற்றும் போது வேறு விதமாக மாற்ற முனைவது நீதியாய் படவில்லை. முறை தவறி நான் ஆட்சியை கைவிடுகிறேன் என்று சொல்கிறீர். நீங்கள் முறை தவறி உரை செய்வதுதான் வியப்பாக உள்ளது அப்படின்னு ராமன் சொல்றார். ஆசானே, நான் ஒரு செயலை செய்வதாக ஒப்புக்கொண்டேன், அதனை கைவிடுவது அறமா? அதுவும் யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? என்னுடைய தாய் தந்தைகிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3வது கணக்கு ஆசான்னு சொல்ல வராரு போல. தாய் தந்தை குரு அப்புறம் தானே. அப்போ தாய் தந்தையிட்ட கட்டளையை நான் மேற்கொள்ளாத அர்ப்பனாக நான் வாழ போறேனா? அவர்கள் இட்ட பணியை தாங்கி செயலாற்றும் போது வேறு விதமாக மாற்றம் முனைப்பது நீதியாய் எனக்கு படல. முறை தவறி நான் ஆட்சியை கைவிடுகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுறீங்க, ஆனா நீங்க தான் இந்த இடத்துல முறை தவறி உரை செய்வது போல எனக்கு இருக்கிறது, அது வியப்பாக இருக்கிறது அப்படின்னு ஆசானுக்கே ஆசிரியராகவே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி ஆசிரியராகவே இருந்தாலும் அங்கே ராமன் சொல்கிறார். ஆசிரியருக்கு அது புரியாமல் இருக்குமா? சரி, ஆசிரியர் உரைத்தும் அவன் ஏற்கவில்லை என்பதை அறிந்த பரதன் முடிவாக தன் கருத்தை கூறுகிறான். பரதன் பேசி பார்த்தாச்சு, அடுத்து ஆசான் பேசி பார்த்தாச்சு, ராமன் ஏற்றுக்கொள்ளல. அப்படியானால் நாட்டை ஆள்பவர் ஆளட்டும், நான் காட்டை மேவுதல் உறுதி அப்படிங்கிறான். சரி, அப்படின்னா நாட்டை யாரோ ஆண்டுகிட்டு போகட்டும், நான் காட்டை பார்க்க போறேன், அது என் உரிமை, இதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு பரதன் மீண்டும் உறுதியாக அந்த இடத்துல நிற்கிறார். இப்போ அந்த கூட எல்லாருக்குமே ஒரு குழப்பம், என்ன ராமனும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு, பரதனும் விடாப்பிடியா நிற்கிறான், ராமன்ட்ட நீ யார் தான் பேசுறது, என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லாருமே அஞ்சி பயத்துல இருக்கிறாங்க. தெய்வ திருவுளமும் அங்கு கூடியிருந்தவர் கருத்தும் பரதன் ஆட்சியை ஏற்று நடத்துவதே தக்கது என்று முடிவுக்கு வந்தனர். முடிவு வந்துருச்சு. சரிப்பா, ராமன் அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் சரியா தான் இருக்கு, நீனே ஆட்சியை ஏற்று நடத்த அப்படி மறுபடியும் ராமன் பரதனை அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். என் ஆணையால் பாரினை ஆள்க அப்படின்னு அந்த இடத்துல என்னுடைய ஆணையினால இந்த உலகத்தை நீ ஆள். இப்படி ராமன் சொல்லவும் பரதன் அந்த இடத்துல சொல்றாரு, குறிப்பிட்ட ஆண்டுகள் 14 முடிந்ததும், நீ சொல்லிட்ட 14 வருடம் அப்படின்னு, அந்த 14 வருடம் முடிகிறதும் நீ அங்க சேரணும். இதுதான் கால்குலேஷன், இதுதான் கணக்கு. ஒருவேளை நீ அந்த நாள்ல சேரல அப்படின்னா அடுத்த நாள், ரொம்ப நாள்லாம் உனக்கு டைம்ல நான் கொடுக்க மாட்டேன். சரியா 14 ஆண்டுகள், அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட காத்திருக்க மாட்டேன். அப்படி ஒரு நாள் நீ தாமதம் ஆனாலும் நெருப்பில் விழுந்து உயிர் துறப்பேன். எப்படி கூடுதல எக்ஸ்கியூஸ் எல்லாம் நீ கேட்டுக்கிட்டுலாம் வர முடியாது. கூட ஒரு வாரம் தேவை, லீவ் லெட்டர் கொடுக்குறேன்லாம் சொல்ல முடியாது. 14 ஆண்டுகள் முடிஞ்சது அடுத்த நாள் நீ அங்க நிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நெருப்பில் விழுந்து உயிர் துறப்பேன்.
இப்போ ராமன் உறுதிமொழி தருகிறார். சரி பரதா, நீ எண்ணியது போல, நீ சொன்னது போல 14 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் கூட தாமதிக்காமல் நான் வந்து சேருவேன் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்துட்டு, ஏன்னா பரதன் மறுபடி மனம் மாறிடக்கூடாது, மீண்டும் நான் துறவரம் பூணுகிறேன், காட்டை ஆளுகிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காக டக்குன்னு அந்த இடத்துல பேச்ச முடிக்கிறார். பேச்ச முடிச்ச அந்த நிலையில பரதன் சொல்றாரு, அதற்கு மேல் பேசவும் முடியல பரதனால. நின் திருவடி நிலைகளை ஈக. இந்த பாயிண்ட் ஒண்ணுதான் நம்மளுக்கு பரதன் சொன்னாலே நினைவுக்கு வரும். உன்னுடைய செருப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, பாதம், ராமர் பாதம்லாம் சொல்லுவாங்க, அந்த திருவடி நிலைகளை ஈக எனக்கு தா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நகைச்சுவையாக நாங்க இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் அப்படி கோவில்களில் கேட்கும் பொழுது சொல்லுவோம், ஏன்னா ஆட்சியும் பறிச்சுட்டு காட்டுக்கு போறவனுக்கு செருப்பு ஒண்ணுதான் முக்கியம், அந்த செருப்பையும் பறிக்கிறியடான்னு நகைச்சுவையாக பேசிக்கொள்வோம். அப்பொழுது யோசித்து பாருங்க, காட்டுக்குள்ள போனோம்னா வேற எதுவும் இருக்காது கையில. இப்பன்னா ட்ரெக்கிங்க்கு பேக்லாம் வச்சுக்கலாம். அப்போ அந்த காலுல எதுவும் முள்ளு கிள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு செருப்பு ஒண்ணுதான் போடுவோம். அந்த செருப்பையும் பரதன் பறிச்சுட்டானேன்னு நகைச்சுவையாக குறிப்பிடுவது உண்டு. ஆனால் அது நகைச்சுவை மட்டும்தான், அந்த சிறு வயதில் ஏற்பட்ட நகைச்சுவை. அது நினைவுக்கு வந்தது, அதை குறிப்பிட்டேனே ஒழிய பரதனுடைய நிலை அப்படிங்கிறது படிக்க படிக்க இன்னும் நமக்கு பேர் ஆனந்தத்தை தான் தரும். ஸோ அதனால அது ஒரு நகைச்சுவையாக மட்டும் எடுத்து கடந்துட்டு உன் திருவடி நிலைகளை ஈக அப்படின்னு கேட்கிறார். ராமன் தன்னுடைய பாதுகைகள் 2 அவனுக்கு தந்தான், கலட்டி கொடுத்துட்டாரு, இந்தப்பா வச்சுக்கோ அப்படின்னு. பரதன் அழுத வண்ணம் பாதுகை 2 தரையில் வைத்து வணங்கினான். அந்த செப்பல்ஸ் 2 அப்படியே விழுந்து வணங்குறான். ஏன்னா இனிமே அவனை பொறுத்தவரைய அதுதான் ராமன். ராமனின் பாதத்தை தாங்கிய அந்த பாதுகைகள் தான் இனி ராமன், ராமனின் பாதமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி எண்ணி அத விழுந்து வணங்குறார். வணங்கிட்டு அவையே, ஏன்னா மன்னருடைய தலையில அழகு சேர்ப்பது மணிமகுடம், அந்த மணிமகுடமே அந்த பாதுகைகள் தான் அப்படிங்கிற மாதிரி மணிமுடிகளாய் அவற்றை தலையில் தாங்கி கொண்டான், தலையில தூக்கி வச்சுட்டார். இந்த செய்தி சொல்லும் பொழுது இன்னொரு செய்தி நினைவுக்கு வருகிறது. இந்த பாதுகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவடி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செப்பல் இருக்கிறது அல்லவா, இத தலையில வச்சுட்டு ஓடிய ஒரு காட்சி யாரு அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை ஒரு அந்த போட்டோ கூட கிடைச்சிருக்கும், அல்லது ஓவியமா கூட இருந்திருக்கும். அவர் கல்லூரியில விரிவுரையாளராக இருக்கும் பொழுது அல்லது விஞ்ஞானியாக பணியாற்றும் பொழுது ஏதோ அந்த இடத்துல வரும், மழை பொழியும் பொழுது தலையை பாதுகாப்பதற்காக தன்னுடைய செருப்பை தலைக்கு மேல் பிடித்து கொண்டு ஓடினார். இந்த செய்தி எனக்கு இந்த கதை சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு 2ம் கலந்து கொள்ளும். ஏன்னா செருப்பு அப்படிங்கிறதே இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக மதிப்போம். ஆனா அந்த செருப்பை தலைக்கு மேல தூக்குறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. பரதனுக்கு அப்புறம் நான் கலாம் ஐயாவை மட்டும்தான் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடிகிறது. ராமனுடைய பாதுகை பரதன் சுமந்தது அப்படிங்கிறது அது ஒன்று. தன்னுடைய பாதுகையை தலையில் சுமக்கல, கொஞ்சம் தூக்கி பிடித்தது அப்படிங்கிறது கலாம் ஐயாவுடைய கதையில் வரும். நேரடியாக அவருடைய நினைவு இல்லம் வந்தவர்களுக்கெல்லாம் அவருடைய பாதுகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலணிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு அதுலேயே அவருடைய எளிமை தெரியும். நம்ம அதுக்குன்னு நிறைய பேர் பலவிதமான செலவுகள்லாம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படியாக இருந்த ஐயா திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய காலணிகளை எல்லாம் நம்ம பார்த்து அதையெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து கூறி எவ்வாறாகலாம் எளிமையாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் நம்ம காட்டக்கூடிய காட்சியாக அந்த இடத்துல அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ சரி, நான் எங்கேயோ கடந்து எங்கேயோ வந்துட்டேன், ஏன்னா கதை முடிஞ்சிருச்சு.
இருந்தாலும் இந்த நினைவு எனக்கு அப்படியே உள்ள வந்துடுச்சு. எது கதை முடிஞ்சிடுச்சா, தலையில தாங்கினதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லலாம். மணிமுடிகளாய் அவற்றை தலையில் தாங்கி கொண்டான் பரதன். சரி, இப்போ அடுத்த செயல் பரதன் என்ன செய்வார் அப்படின்னா, சரி மணிமுடி போல அந்த செப்பலை தூக்கி தலையில வச்சுட்டாரு. சரி, நேர அயோத்திக்கு போனாரா? அதுதான் இல்லை. அயோத்திக்கு அடி எடுத்து வைக்கவில்லை. எல்லாருமே அயோத்திக்கு தான் கிளம்புறோம். சரி, இனி மன்னன் அங்கிருந்து ஆட்சி செய்ய போகிறார் அப்படின்னு எல்லாரும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா பரதன் அயோத்திக்கு போல, கங்கையை கடந்து, அதாவது இந்த பக்கம் அவங்க எல்லாரும், அதாவது சித்திரக்கூடத்துல ராமன் இருக்கிறார், கங்கையை கடந்து தானே வந்தார்கள். அந்த கங்கையை கடந்து கோசல நாட்டின் தென் எல்லை அந்த இடத்துலயே, கோசல நாட்டோடைய எல்லை எந்த இடத்துல முடியுதோ, அதாவது குகனுடைய ஆட்சி புரியக்கூடிய இடத்துக்கு கோசலை நாடு எண்டு, அந்த இடத்துல உட்கார்ந்துறார். அங்கே உட்கார்ந்து நந்தியம்பதி, அந்த இடத்துக்கு பேர், கோசல நாட்டின் எல்லையில் இருந்த நந்தியம்பதியை அடைகிறார். அடைந்து சிம்மாசனம் ஒன்று ரெடி பண்ண சொல்றார். இனிமே இதுதான், இங்கே இருந்து தான் நம்ம ஆட்சி புரிய போயிடும். எப்படி இன்னைக்கு எல்லாரும் அண்ணன் எப்ப போவான் தின்ன காலியாகும் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையாகவும் இல்லை, அரசியல்லையும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரதன் அயோத்தியிலிருந்து நான் ஆட்சி புரியல, அந்த நாட்டை நம்ம இங்கே இருந்தே, நம்ம கோசல நாட்டை இங்க இருந்தே ஆட்சி புரியலாம்ல. ஸோ அயோத்தி அது பாட்டுக்கு தலைநகரம் அங்கே இருக்கட்டும், இன்னையிலிருந்து நாம இந்த நந்தியம்பதியில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம்பதியை அடைந்து சிம்மாசனத்தில் ராமன் திருவடி நிலைகளை இடம்பெற்றன. சிம்மாசனத்துல தூக்கி அந்த செப்பலை வச்சுட்டு அவற்றை வணங்கி வழிபட்டு ராமன் ஆட்சியை பரதன் அங்கு இருந்து நடத்தினார். இந்த காட்சி வரை நம்ம எல்லாருமே ராமன் பரதன் அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வருவது இந்த காட்சி தான் வரும். சிம்மாசனத்துல ராமனின் திருவடிகள் இருந்து ஆட்சி புரிந்தது அப்படின்னு. அது நந்தியம்பதியில் இருந்து அப்படிங்கிற ஒரு கூடுதல் செய்தியை நீங்க இப்ப பதிவாக்கி கொள்ளணும். இப்போ ராமன் சித்திரக்கூடத்துல தான் இருந்தார். இப்போ கங்கை நதியை கடந்து விட்டால் ராமனை பார்த்து விடலாம் அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப ராமன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நிச்சயமாக நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளை பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, நாம எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அது தடைபடும், அயோத்தி மாந்தர்கள் நிச்சயமாக வருவார்கள். அதனால அவரு தன்னுடைய தம்பியையும் மனைவியையும் அழைத்து கொண்டு தென் திசை நோக்கி போகிறார். அப்போ அவங்க காட்டுல தான் வசிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா சூழ்நிலை எப்படி மாறுகிறதுன்னு பாருங்களேன். ஒவ்வொன்றா நடக்குது. நாட்டை தாண்டி கங்கையை கடந்து அவர்கள் சித்திரக்கூடத்துல இருந்துடலாம் 14 ஆண்டு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. இப்போ பரதன் அந்த இடத்துல இவ்வளவு சூழ்நிலைகள் மாறினதுக்கு அப்புறம் பரதன் இல்ல, நான் நாட்டுக்குள்ளேயே வரலையா, நாட்டோட எல்லையிலேயே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லையிலேயே உட்காந்துட்டாரு. இப்ப ராமன் என்ன நினைக்கிறாரு, எல்லாருமே சித்திரக்கூடம் பக்கத்துல தானே இருக்குன்ட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. வந்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும், நாடு விட்டு நாடு மக்கள் கடந்து வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். அப்போ நாம இன்னும் கொஞ்சம் தென் திசை நோக்கி போலாம்னு இந்த பக்கம் வர்றார். அப்படி வந்தா தானே கதையும் நகலும். ஸோ அப்படியே கதை நகர்ந்து வேறு திசைக்கு போகும். அதை நம்ம வரும் வாரங்கள்ல பார்க்கலாம். ஸோ இவைதான் நாம நம்மளுடைய தியாகச்செம்மல் பரதனின் கதையாக கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். நிச்சயமாக பரதனுடைய அந்த கொண்ட கொள்கை இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு என்னைக்கும் பதவின்னா எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு எல்லோருமே தயாராகிறார்கள். ஆனா அப்பொழுதே அந்த அரசாட்சியை எவ்வளவு சாதாரணமாக அண்ணனுக்கு தன்னுடைய தாயே தனக்காக செய்தால் கூட அந்த தாயை கூட அவர் கேடாக எண்ணி அவர் அந்த ஆட்சியை அண்ணனிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி 14 ஆண்டுகள் கழித்து அண்ணன் வரும் பொழுது அதை சரியாக ஒப்படைத்தது அப்படிங்கிறது, இதெல்லாம் இனிமே உலகத்துல நடக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஒரு சிலர் இருக்கலாம், நிச்சயமாக எடுத்துக்காட்டுக்கு யாரையேனும் கூட நம்ம கொண்டு சேர்க்கலாம், அது இருக்கும். ஸோ அதனாலதான் இன்னைக்கும் எது திரும்ப கொடுத்தாலும் அதை பரதனுக்கு நிகராக சொல்லுவாங்க.
ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான அந்த புண்ணியவான் பரதனின் கதையை கேட்டோம். இந்த கதையை பற்றின கருத்தினை நீங்கள் தாராளமாக பகிரலாம். இந்த கதைகளை நான் சொல்லும் விதத்தில் ஏதேனும் சரி தவறுகள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம். சற்று என்னை மாற்றிக்கொள்வதற்கு அது கொஞ்சம் தோதாக இருக்கும்னு நான் எண்ணுகிறேன். உங்களுக்கு கதை எனது குரலில் கேட்பது பிடித்திருக்கிறதா? கதையில் ஏதேனும் மாற்றத்தை நான் செய்து விடுகிறேனா? போகிற போக்கில் வேறு ஏதேனும் என்னுடைய விஷயங்களை நுழைத்து விடுகிறேனா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக இங்கேயும் கருத்தாக பதிவிடலாம். இல்லை இன்னும் என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லையும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ பரதனின் கதையை கேட்டோம். இந்த அற்புதமான பரதனிடமிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வாரம் வெவ்வேறு விதமாக நம்ம கற்றுக்கொண்டே வந்தோம். மொத்தத்தில் சொன்ன சொல் தவறாதவர்களாக, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பரதனிடமிருந்து கற்றுக்கொண்டு நாம் நமது 8 நடையின் 2வது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் ஆண்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பொன்னத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாம் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.